கிருஷ்ணகிரி அருகே உள்ள டாக்டர் அம்பேத்கர் நகரில் நடைபெற்ற மாபெரும் கன்று விடும் விழாவில் 300க்கும் மேற்பட்ட எருதுகள் பங்கேற்பு. குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த கன்றுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது. சீறிப் பாய்ந்து சென்ற கன்றுகளைக் கண்டு இளைஞர்கள் உற்சாகமா. கிராமங்கள் தேரும் பொங்கல் பண்டிகை மற்றும் ஊர் பண்டிகையை முன்னிட்டு எருது விடும் விழா மற்றும் கன்று விடும் திருவிழாக்கள் நடத்துவது வழக்கம். அந்த வகையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பழைய பேயனப்பள்ளி அம்பேத்கர் நகரில் 1ஆம் ஆண்டு மாபெரும் கன்று விடும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் கிருஷ்ணகிரி, சோக்காடி, பெரியமுத்தூர், அவதானப்பட்டி, கிட்டம்பட்டி என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் மட்டுமன்றி தர்மபுரி, வேலூர், திருவண்ணாமலையில் இருந்து 300க்கும் மேற்பட்ட கன்றுகள் பங்கேற்றிருந்தன. அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த கன்று விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கன்றுகளும் வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு எருதுகளாக அவிழ்த்து விடப்பட்டது. இதில் 100 மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த எருதுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது. மக்கள் மத்தியில் அவிழ்ந்து விடப்பட்ட கன்றுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினர்கள். இந்த கன்று விடும் விழாவினை ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் கண்டு களித்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை நாம் தமிழர் கட்சியின் ஒன்றிய செயலாளர் சூர்யா மற்றும் பழைய பேயனப்பள்ளி ஊர்கவுண்டர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் ஆகியோர் சிறப்பாக செய்து இருந்தனர். மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி டேம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். விடப்பட்ட கன்றுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினர்கள். இந்த கன்று விடும் விழாவினை ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் கண்டு களித்தனர். ஒன்றிய செயலாளர் சூர்யா மற்றும் பழைய பேயனப்பள்ளி ஊர்கவுண்டர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் ஆகியோர் சிறப்பாக செய்து இருந்தனர். மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி டேம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். What